பார்க்க போறோம்னா வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறேன்னா வந்து மெயினாக மஷ்ரூம். அதனால் மஷ்ரூம் வந்து நான் இந்த சைஸில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் பீஸ் போட போகிறோம். அதனால் பீஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்து மஞ்சள் கலரில் குடமிளகாய் எடுத்துக்கோங்க. இது வந்து பெல் பெப்பரும் கேப்சிகம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. அது கூட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிளகாய் ஏதாவது கிடச்சினா வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இதில். அது கூட மெயினாக வந்து நமக்கு நூடுல்ஸ் வேணும். அதனால் நீங்கள் 2 வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஆலிவ் ஆயிலில் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கூட லைட் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். இது வந்து சில்லி கார்லிக் சாஸ். நீங்கள் வந்து எதர் சில்லி சாஸ் தனியாகவும் கார்லிக் சாஸ் தனியாக கிடச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சேர்ந்து கிடச்சாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். அது கூட வந்து நான் உப்பு போட போகிறேன். கடைசியில் வந்து கொஞ்சம் பன்னீர் கிரேட் பண்ணி போட போகிறேன். அதனால் கொஞ்சம் பன்னீர் எடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வந்து நான் நூடுல்ஸ் போட்டு அதை வேக வச்சுக்க போகிறேன். அந்த டைமில் வந்து மஷ்ரூமை கட் பண்ணி இன்னொரு பேனில் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி போகிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பேனில் தான் வந்து நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் மிளகாய், அதுக்கப்புறமா என்னென்ன இருக்கோ ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போடலாம். இது கூட வந்து நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ பார்ட், இந்த ஒயிட் பார்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துங்க. இது வந்து கடைசியில் கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பேன்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே வந்து நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி போட போகிறோம். இங்கே வந்து மெயினாக நம்மளுடைய சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து நம்மளுடைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இங்கே வதக்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம மஷ்ரூம்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம வதக்க போகிறோம். இங்கே வந்து மஷ்ரூம்ஸை தனியாக வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேப்சிகமும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். குடமிளகாவை நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் சில்லி கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த சில்லி வந்து கொஞ்சம் ஸ்வீட் சில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் போட்டீங்கன்னா சும்மா ஃப்ளேவருக்காக இருக்கும். பட் மெயினாக காரத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நல்லா க்ரீன் சில்லிஸ் இல்லை ரெட் சில்லிஸ் வந்து நல்லா பொடியாக நறுக்கி போடணும். சில்லிஸ் வந்து நமக்கு விதையோடு போட்டால் தான் காரம் இருக்கும். அதனால் வந்து காரத்துக்காக போடும்போது விதையோடு சேர்த்து போடுவோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இதை வதக்கிடலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து நம்மளோட மிளகாய் போட்டு வதக்கலாம். இது வந்து நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பேனில் வந்து நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து போடலாம். இல்லை அப்படியே முழுசாக போடலாம், இல்லை ரெண்டாக எப்படி போடுங்க நீட்டு வாக்கிட்டு. நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்த பிறகு கரெக்டாக எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். நூடுல்ஸ் வந்து ரொம்ப காயக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறமா காஞ்சி போன மாதிரி இல்லைன்னா பைட் பண்ண ஹார்ட் ஆகிடும். அதனால் வந்து அது கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகும்போது நம்ம நூடுல்ஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம வேக வச்சோம்னா இதெல்லாம் அதுக்குள்ளே பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் சில்லி வந்து கொஞ்சம் அப்படி ரவுண்டாக கட் பண்ணி போடுங்க. நம்ம வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு கிடைக்கலனாவோ இல்லை வந்து டேஸ்ட் பிடிக்கலனாவோ இது விட்டுடலாம் நீங்கள். இது கூட வந்து நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சிடலாம். கேப்சிகம் வந்து எப்பவுமே கட் பண்ணி 2 நடுவில் இருக்க விதை பார்த்து எடுத்து போட்டணும். இப்படி அதுக்கப்புறமா இதை ஃப்ளாட்டன் பண்ணி நீட் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணலாம், இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து நீட்டாக போடுப்பேன். இப்போ வந்து நம்ம இந்த சில்லிஸையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மேல் பாகம் வந்து கடைசியில் போடுறதுக்கு, இந்த மிடில் பாகம் வந்து ஒயிட் அண்ட் க்ரீனாக இருக்கிறது வந்து இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதை போட்டு வதக்கும் போதே வந்து நம்ம சில்லி பேஸ்ட் வைக்கலாம். சில்லி கார்லிக் பேஸ்ட் இது வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு காரம் லெவல் பொறுத்து இருக்குது, நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸில் காரம் வேணுன்றது. இப்போ நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கேன். சாஸ் போட்டு லேசாக வதக்குங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, நம்ம மஷ்ரூம் போடுறத தனியாக போட்டுக்கலாம். போட்டு லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். சோயா சாஸ் வந்து நம்ம ஒரு 3 அளவு ஊற்றலாம். இப்போ மஷ்ரூம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு.
இது போதும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து இந்த ஃப்ரை ஆனப்பறம் இது தனியாக போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து மஷ்ரூம் மாதிரியே நம்மளுடைய குடமிளகாவையும் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றலாம். இப்போ இந்த டைமில் வந்து மிச்சம் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸும் அதில் போடலாம். பட்டாணி இருக்குது, பட்டாணி போடலாம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். உப்பும் போடலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் போடலாம். பட்டாணி வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா வறுக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு நல்லா வருங்க. அது நம்ம வந்து பெப்பரை நல்லா வறுத்து விடுங்க. அதில் லேசாக கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அதுக்கு ரொம்ப நிறைய போடாதீங்க, மொத்தமாக போட்டுக்கணும். நம்ம லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி போடுங்க. இதில் வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணுறோம், அது கூட வந்து குடமிளகாய் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பட்டாணி. இந்த மூணுமே வந்து நல்லா வறுத்தாவே வந்து நல்லா வெந்துடும். அதனால் தனியாக தண்ணி ஊற்றி கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். இந்த நூடுல்ஸ் பண்ணும்போது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரியே வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. அப்படின்னா நூடுல்ஸ் வந்து வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொலாண்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்துடும் நூடுல்ஸ். மீன் டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா வறுத்துருக்கு. அதனால் இந்த பெப்பர் ரெடி ஆகிடுச்சு, பெல் பெப்பர். இதையும் வந்து நம்மளுடைய மீன் இதில் போட்டுருங்க. இது கூட வந்து நம்ம வறுத்து வச்ச மஷ்ரூமே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதில் ஏற்கனவே நம்ம எல்லாம் கலந்துட்டோம், உப்பு காரம் எல்லாமே கலந்தாச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுடலாம். இது லேசாக அப்படி வதக்குங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம நூடுல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொலாண்டர் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகிற மாதிரி. நூடுல்ஸ் கூட தனியாக வந்துடும். தனியாக ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபில்டரை வச்சு தண்ணி எடுத்துடலாங்க. இப்போ வந்து கடைசியாக வாட்டர் இல்லாமல் வெறும் நூடுல்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வெந்திருக்காது, கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் கிரன்ச்சி வெஜிடபிள்ஸ் நல்லது நமக்கு. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான நூடுல்ஸ். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஃபுல்லாக பண்ணுறோம் நம்ம. இப்போ நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்லேயோ இல்லைன்னா வந்து இது எங்கேயே கடாயில் வந்து இது ஆப்ஷனல் தான். வேணால் நீங்கள் வந்து பன்னீர் கொஞ்சம் லேஸாக கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை சர்வ் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். இதை சும்மா கடாயில் காட்டுறேன், அதுக்கப்புறம் பிளேட்டில் பண்ணலாம். நூடுல்ஸ் வந்து சர்வ் பண்ணும்போது ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பவுலில் போட்டுனா ஒரே இடத்துல விழும் கரெக்டாக. அதுக்கப்புறமா வந்து பிளேட் மூடி மெதுவாகிடுங்க. இதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம சீஸை. சீஸ் வந்து வேக வேண்டாம். இது வந்து பன்னீர் வந்து சீஸ் தானே, அதனால் லேசாக போட்டால் போதும். அப்படி உங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். நம்மளோட சூடான சுவையான வெஜ் நூடுல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈஸியாக பண்ணி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம மொத்தம் வந்து 4 டிஷ்ஷஸ் பண்ணோம். எப்படி வந்து குவிக்காக ஒரு 20 மினிட்ஸில் பண்ணுற இந்த டிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம் நம்ம. இது வந்து நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசரெட்டு பார்த்தோம், அது வந்து தோசை டைப்பாக பார்த்தோம். அடுத்தது வந்து நல்லா பருப்பு, அது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணோம், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ரசம் சாதம், நல்லா கேரட் பொரியல் பண்ணோம், அது ஹெல்த்தி டிஷ்ஷாக இருந்துச்சு. 4வது வந்து இப்போது நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நூடுல்ஸ், 2 ரைஸ், அப்புறமா வந்து ஒரு தோசை வெரைட்டியாகவே பண்ணியிருக்கோம். நீங்கள் லஞ்சுக்காகவும் யூஸ் பண்ணலாம், டின்னருக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நல்லா உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம்.